நடுவீதியில் முறைகேடாக நடந்த போலீசார் பொதுமக்கள் கடும் விமர்சனம். மஹிந்த ராஜபக்ஷ மீதான அவதூறு பரப்புரை சிஐடியில் மொட்டு கட்சி முறைப்பாடு. சுற்றுலாவிற்கு தெத்ருவோயாவிற்கு நீராட சென்ற 15 பேர், 2 பலி, பலர் மாயம். கடற்கரை முகாமின் கம்பிக்கூண்டுக்குள் மோசமான நிலையில் பிள்ளையான் வெளியான பகிர் தகவல். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து கட்டணத்தை இனி அட்டை மூலம் செலுத்த ஏற்பாடு, பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நள்ளிரவில் பற்றி எறிந்த பம்பரக்கலை நெடுங்குடியிருப்பு, 3 வீடுகள் தீக்கிரை. 21 மாவட்டங்களில் இன்று உச்சம் தொடும் வெப்பம், வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. மட்டக்களப்பை உலுக்கிய சம்பவம், நகைக்கடை உரிமையாளர்களுக்கு பிணை, முக்கிய நபர்களுக்கு சிறை. இஸ்ரேல் லெபனான் 10 நாள் போர் நிறுத்தம், டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. தந்தைக்காக தங்கள் உயிரை துச்சமாய் மதித்த பிள்ளைகள், கதிகலங்கிய குடும்பம், இலங்கையில் பெரும் சோகம். குருநாகல் நிக்கரவெட்டிய பகுதியில் தெத்ருவோயாவில் நீராட சென்ற 2 உயிரிழந்ததோடு 6 பேர் காணாமல் போயுள்ளனர். தெத்ருவோயாவில் 15 பேர் இவ்வாறு நீராட சென்றபோதே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை இந்த பயங்கரம் இடம்பெற்றுள்ளது. நீரில் மூழ்கி உயிரிழந்த 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீராட சென்ற குழுவில் மேலும் 6 பேர் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர்கள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. நீரில் மூழ்கிய நிலையில் இருந்த 2 பாதுகாப்பாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காணாமல் போன 6 பேரையும் கண்டுபிடிப்பதற்காக பிரதேச மக்களும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் அமைந்துள்ள பம்பரக்கலை PWD நெடுங்குடியிருப்பு பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்ட திடீர் தீப்பரவலால் 3 வீடுகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன. இந்த தீப்பரவல் காரணமாக அந்த வீடுகளில் இருந்த பெறுமதியான உடைமைகள் அனைத்தும் தீக்கிரையாகியுள்ளன. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நுவரெலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா காவல்துறையினர் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். சட்டம் அனைவருக்கும் சமம், சட்டம் தன் கடமையை செய்யும். இவ்வாறு பல இடங்களில் பேசப்பட்டு வந்தாலும் தற்போது நாடளாவிய ரீதியில் நடைபெறுகின்ற அரசு அதிகாரிகளின் பலதரப்பட்ட சம்பவங்கள் முகம் சுளிக்கின்றவாறு காணப்படுகின்றது. இந்த நிலையில் மக்களுக்கு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டிய காவல்துறையினரே அநாகரிகமாக நடந்து கொண்ட செயல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. வீதி விபத்துக்கள் அதிகமாக நடந்து வருகின்ற நிலையில் வீதி விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டிய காவல்துறையினரே அதனை மீறுகின்றதை போன்ற செயல்பாடு ஒன்று நடைபெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் ஓட்டுநருக்கு அருகில் மற்றொரு நபர் இருந்து செல்கின்ற காணொலியே தற்போது பொதுமக்களிடையே பெரும் அளவிலான விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. நாட்டின் 21 மாவட்டங்களில் இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிவுறுத்தலின்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேல் சப்ரகமுவ, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களோடு மொனராகலை மாவட்டத்திலும் இந்த வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெப்பசூட்டன் அதிகரிப்பதன் காரணமாக நீண்ட நேரம் வெயிலில் இருப்பவர்களுக்கு அதிக உடல் சோர்வு ஏற்படக்கூடும் என்பதோடு இந்த காலப்பகுதியில் தொடர்ந்து கடினமான உடற்பயிற்சிகள் அல்லது வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கவிற்கும் நாட்டின் இளைஞர் சமூகத்திற்கும் இடையிலான உறவு சமூக ஊடகங்களில் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. இதில் அதிகமாக ஜனாதிபதியின் பேச்சுக்களையும் செயற்பாடுகளையும் கேலி செய்யும் வேடிக்கையான காணொலிகள் பகிரப்படுகின்றன. வெளிநாட்டு பயணங்களின் போது அவரது ஆடைகள் குறித்து மற்ற அரசியல்வாதிகள் செய்த கேலிகளும் இளைஞர்களிடம் விவாதங்களையும் எழுப்பியுள்ளன. ஒருபுறம் கேலி கிண்டல்கள் இருந்தாலும் 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடம் ஜனாதிபதிக்கு 70% ஆதரவுகள் இருப்பதாக அவர்களது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பாரம்பரிய அரசியல் கலாச்சாரத்தை மாற்றக்கூடியவர்களில் ஒருவராக ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க கருதப்படுவதால் அவரை பற்றிய கேலிகள் தற்போதெல்லாம் அதிகமாகியுள்ளன.
இந்நிலையில் ஜனாதிபதி அனுரவின் போட்டியை யானைக்கு கண்பூட்டி போல இளைஞர்கள் ஏற்பாடு செய்துள்ள சம்பவம் இணையதளங்களில் வைரலாகியுள்ளது. இலங்கை இளைஞர்கள் சமூகம் ஜனாதிபதியை ஒரு நடைமுறை தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் சமூக உடற்கலாச்சாரத்தின்படி அவரை ஒரு பொழுதுபோக்காகவும் விமர்சனமாகவும் கேலி செய்கின்ற சில சம்பவங்கள் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான 8 வங்கிக் கணக்குகளில் 930 பில்லியன் ரூபாய் பணம் இருப்பதாக தெரிவித்து சமூக வலைதளங்களில் திட்டமிட்ட முறையில் அவதூறுகளை பரப்புரைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இளைஞர் முன்னணியினர் நேற்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் சமூக வலைதள கணக்குகளினூடாக இவ்வாறான போலி செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள் இதன் மூலம் முன்னாள் ஜனாதிபதியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த முறைப்பாட்டை முன்வைப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்குழு உறுப்பினர்கள் பசன் கஸ்தூரி, கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் பிந்து எனப்படும் தயாகாந்த பெரேரோ மற்றும் கட்சி உறுப்பினர் எம் நிஷாந்த் ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்தனர். உண்மைக்கு புறம்பான இவ்வாறான அனாவசியமான பரப்புரைகளை மேற்கொள்பவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என இதன்போது அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து கட்டணங்களை செலுத்துவதற்கு இனிவரும் காலங்களில் அட்டைகளை மட்டுமே பயன்படுத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக அதன் தலைவர் சஜீவ கனகரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று மாத்தறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் பயணிகளின் போக்குவரத்து வசதிகள் குறித்து ஆராய்ந்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெளிவுபடுத்தியுள்ளார். எதிர்வரும் சில மாதங்களுக்குள் இந்த நடைமுறை இலங்கை போக்குவரத்து சபை சேவையில் அமல்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை டிஜிட்டல் மயமாக்கப்படுவது உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவையின் மாற்றங்களை எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்குள் மக்கள் காண முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா கொரவப்பத்தானி வீதியில் பெரிய பள்ளிவாசலுக்கு அருகிலிருந்து சடலம் ஒன்று நேற்று மீட்கப்பட்டது. குறித்த பகுதியில் சடலம் ஒன்று உள்ளமை தொடர்பாக நேற்று மதியம் வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் நீண்ட நேரத்தின் பின்னரே போலீசார் அந்த பகுதிக்கு வருகை தந்ததாக கூறப்படுகின்றது. அங்கு நீண்ட காலமாக யாசகம் பெற்று வந்த முதியவர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மாநகர சபை உறுப்பினர் பர்சான் போலீசாருடன் இணைந்து சடலத்தை அங்கிருந்து அகற்றி வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தார். சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பெண்கள் கடத்தல் மற்றும் கொலை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபர்கள் 4 எதிர்வரும் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை இந்த வழக்கில் தொடர்புடைய நகைக்கடை உரிமையாளர்கள் 2 இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நேற்று நீதிமன்றத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் வழக்கின் முக்கியத்துவம் கருதி சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட நகைகளை கொள்வனவு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 2 நகைக்கடை உரிமையாளர்களையும் பிணையில் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஏனைய 4 முக்கிய சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிபதி இதன்போது கட்டளையிட்டுள்ளார். கடந்த மாதம் 20ஆம் திகதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து வவுனதீவு பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளம் தாய் உயிருடனும் ஏற்கனவே காணாமல் போனதாக கருதப்பட்ட மற்றொரு பெண் உடலமாகவும் மீட்கப்பட்டனர். அத்துடன் அந்த இளம் தாயின் 3 வயது சிறுமி வயல் பகுதியில் உயிரோடு மீட்கப்பட்டிருந்தார். கிழக்கு மாகாண பிரதி காவல்துறை மா அதிபரின் வழிகாட்டலில் மட்டக்களப்பு மாவட்ட பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் வவுனதீவு பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் உட்பட அவர்களது உறவினர்கள் மற்றும் திருடப்பட்ட நகைகளை வாங்கிய நகைக்கடை உரிமையாளர்கள் என பலரும் கைது செய்யப்பட்டனர். மயக்க மருந்துகளை பெற்றுக் கொடுத்த முச்சக்கரவண்டி சாரதி ஏற்கனவே பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் நகைக்கடை உரிமையாளர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஏனையோர் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஆகியோருடன் நடத்திய ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் தமது ட்ரூத் சோஷியல் தளத்தில் தெரிவித்துள்ளார்.
இந்த தற்காலிக போர் நிறுத்தம் கிழக்கு நேரப்படி நேற்று மாலை 5 மணி முதல் அமலுக்கு வருகின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையே நிரந்தர அமைதியை ஏற்படுத்த அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ், வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் கூட்டுறவு படைத்தளபதி டான் கெய்ன் ஆகியோருக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பில் லெபனானில் இஸ்ரேலுடன் போரிட்டு வரும் ஹெஸ்புல்லா அமைப்பு குறித்து எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. இது உலகளவில் தான் தீர்த்து வைக்கும் 10வது போர் என்றும் அமைதியை நிலைநாட்ட இது மிக முக்கியமான நடவடிக்கை என்றும் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதிகப்படியான கருப்பு புகையை வெளியிடும் வாகனங்கள் மீது காவல்துறை கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று போக்குவரத்து மேலாண்மை மற்றும் சாலை பாதுகாப்பு பொறுப்பு வகிக்கும் காவல்துறை பிரதி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் WBJ சேனதீரா தெரிவித்துள்ளார். அத்தகைய வாகனங்களை கண்டறிந்து சோதனைகளை நடத்தி தேவைப்பட்டால் அவற்றை காவல்துறை காவலில் எடுக்க மோட்டார் வாகன ஆய்வாளர்களோடு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொது சாலைகளில் அதிக அளவில் புகையை வெளியிடும் வாகனங்கள் அதிகரித்து வரும் சம்பவங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொதுமக்கள் அத்தகைய வாகனங்களை பற்றி 0735005225 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் வாகன எண் அல்லது காணொலி ஆதாரத்தை அனுப்பி புகார் அளிக்க ஒரு வழிமுறையையும் காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. 3 ஆண்டுகளை கடந்து நீடித்து வரும் உள்நாட்டுப் போரினால் சூடான் நாடு வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய மனிதாபிமான மற்றும் சுகாதார நெருக்கடியை சந்தித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் சமீபத்திய தரவுகளின்படி சூடானில் சுமார் 34 மில்லியன் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுகின்றன. இதில் 21 மில்லியன் பேருக்கு உடனடி மருத்துவ சிகிச்சை அவசியமாகின்றது. குறிப்பாக 4 மில்லியன் மக்கள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் உள்ள மொத்த சுகாதார நிலையங்களில் 37% தற்போது முற்றிலும் செயல்படாத நிலையில் உள்ளன. எஞ்சியுள்ள மருத்துவமனைகள் மீதும் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்படுவது வேதனை அளிப்பதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இதுவரை 217 தாக்குதல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதோடு இதில் 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சுகாதார சீர்கேடு மற்றும் மருந்து தட்டுப்பாடு காரணமாக மலேரியா, தட்டம்மை மற்றும் கொலரா போன்ற நோய்கள் மிக வேகமாக பரவி வருகின்றன. இதனால் சாதாரண சிகிச்சையை பெறக்கூட மக்கள் மைல் கணக்கில் ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. பாங்காக்கின் பிரதான சர்வதேச விமான நிலையத்தில் விமான பணியாளர்கள் மற்றும் நிலைய மேலாளருடன் ஏற்பட்ட கைகலப்பை தொடர்ந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது நாட்டு மேலாளரை இடைநீக்கம் செய்துள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பணியாளர்கள் பயணிகள் பதிவு பகுதிக்கு தயாராகிக் கொண்டிருந்த போது ஏப்ரல் 2 சுவர்ணபூமி சர்வதேச விமான நிலையத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமான நிறுவனத்தின்படி நாட்டு மேலாளர் பயணிகள் பதிவு தொகுதிக்குள் நுழைந்து விமானத்தை இயக்கும் பணியாளர்கள் மற்றும் நிலைய மேலாளரோடு கைகலப்பில் ஈடுபட்டுள்ளார். இந்த விவகாரம் குறித்து நிறுவன அதிகாரிகள் உடனடியாக பாங்காக்கில் உள்ள விமான நிலைய காவல்துறையிடம் புகார் அளித்தனர். மேலும் விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. நாட்டு மேலாளரின் நடவடிக்கைகள் சட்டவிரோதமானவை, தேவையற்றவை மற்றும் நிறுவனத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மீறுபவை என்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கூறியுள்ளது. அந்த அதிகாரியை பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யவும் இலங்கைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தவும் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக விமான நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் நேற்று சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை மேலதிக விசாரணைக்காக அவர் வெலிசரை கடற்கரை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிள்ளையான் கிழக்கு மாகாண மக்களை பாதுகாக்கவும் நன்மை செய்ய வந்தவரும் என்றால் அவர் ஏன் குற்றமற்றவர் என விடுதலை செய்யப்படவில்லை என்ற சந்தேகம் தற்போது மக்களிடையே எழ ஆரம்பித்துள்ளது. மகாவலி ஆற்றில் வெர்கல் பாலத்திற்கு அருகில் புத்தாண்டு நீராட சென்றிருந்த வேளையில் நீரில் மூழ்கிய மூவரின் சடலங்கள் கடந்த 15 பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஒரு தந்தை மற்றும் அவரது 4 மகன்கள் கடந்த 14 பிற்பகல் ஆற்றில் நீராட சென்றபோது தந்தை நீரில் மூழ்கியுள்ளார். அவரை காப்பாற்ற அவருடைய 4 மகன்களும் ஆற்றின் ஆழத்திற்கு சென்றிருந்த வேளையில் தந்தையும் ஒரு மகனும் உயிர் தப்பிய நிலையில் மற்றைய 3 மகன்களும் நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர். அவ்வாறு காணாமல் போனவர்களின் சடலங்கள் இன்று உயிரற்ற நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. கொழும்பில் தொழில் நிமித்தம் தங்கியிருந்த 4 மகன்களுக்கும் சித்திரை புத்தாண்டுக்காக தமது சொந்த ஊருக்கு திரும்பியிருந்த போதே புத்தாண்டை முன்னிட்டு குடும்பத்தோடு ஆற்றில் குளிக்க சென்றிருந்த வேளையே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது.
குறித்த காணாமல் போனவர்களை காப்பாற்ற கடற்படையிடம் உதவி கேட்டும் முதலைகள் இருப்பதாக கூறி கடற்படையினர் ஆற்றில் இறங்க மறுத்து திரும்பி சென்றுவிட்டனர் என்று அங்கிருந்தவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட தந்தையை காப்பாற்ற ஆற்றில் குதித்து காணாமல் போன்ற 3 சகோதரர்களில் 2 உடல்களை பின்னர் பிரதேசவாசிகளே கண்டுபிடித்துள்ளனர். இந்த சம்பவம் சோமாவதி வனப்பகுதிக்கு உட்பட்ட மகாவலி ஆற்றில் கடந்த 14ஆம் தேதி மாலை நிகழ்ந்துள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து குறித்த பிரதேசமே சோகமயமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.